இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஆங்கில காலத்தில் ஒவ்வொரு பொருள்களுக்கும் வரிகளை விதித்ததின் காரணமாக இந்த ஆங்கிலேயர்கள் வேண்டாம் என்று நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி இந்த தேசத்தை சுதந்திரம் பெற்ற பிறகு அதற்கு பிறகு அனைத்து பொருள்களுக்கும் உப்பு முதல் கொண்டு வரிகளை ஏற்றி இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு போய் நிற்கிறது என்றால் இது மிகவும் எதிர்வரக்கூடிய சன்னதிகளுக்கு நமக்கு முன்னோர் இருக்கக்கூடிய சன்னதிகள் விட்டு சென்றதால் தான் நாம் இன்றைக்கு சுபகாம வாழ்கிறோம். ஆனால் இன்றைக்கு பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் என்பது விவசாயிகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, இது எதிர்வரக்கூடிய ஏழைகளுக்கு உணவு கிடைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது முற்றிலுமாக எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறையும் நாட்டில் கலவரத்தையும் உணவுக்காக ஒரு காலத்தில் தங்கத்தை கழுத்திலே போட்டு சென்று கொண்டிருந்தால் அவரை பிடுங்குவதற்கு திருடர்கள் இருப்பார்கள். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்காது. உணவு ஒரு கிலோ அரிசியை எவன் கொண்டு போகிறான் அவனை பிடிவதற்காக திருடர்களாக மாறிவிடுவார்கள். இந்த பாசிச அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டம், எந்த நாட்டிலுமே ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வரும், அந்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் மக்கள் போராடுவது உண்மைதான். ஆனால் வடநாட்டிலே பாருங்கள், அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் காவல்துறை முன்வரவில்லை. காவி கூட்ட மக்களை அடித்து படைக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தேசத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருபோது மக்கள் பின்வாங்க மாட்டார்கள். விவசாயம், உணவு, வகுத்துக்கே இடையூறு செய்யக்கூடிய இந்த பாசிச அரசை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கலந்துள்ளது. இந்த அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சட்டத்தை மாற்றுவரை இந்த அரசாங்கம் போராடும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.